நாம சில நேரம் துணிகள் துவைக்கும் போது எவ்வளவுதான் சோப் தூள் போட்டாலும் அது சில நேரம் அழுக்குகள் போகாம இருக்கும். முக்கியமா கவனிக்க வேண்டியது வாஷிங் மிஷின்ல. இப்ப உங்களோட வாஷிங் மிஷினோட கெப்பாசிட்டி 5 கிலோ அப்படின்னா 5 கிலோவும் இருக்க மாதிரி டம்ப் பண்ணக்கூடாது. உங்களுடைய கை அந்த வாஷிங் மிஷின் ஃப்ரண்ட் லோடுனா உங்க கை நல்லா ஃப்ரீயா உள்ளர போயிட்டு வரணும். அந்த அளவுக்கு தான் துணி இருக்கணும். டாப் லோட்னாலும் நல்லா உங்களுடைய கை முழங்கை வரைக்கும் இருக்கிற உள்ளார போற அளவுக்கு தான் துணி டம்ப் பண்ணும். அதிகமா போட்டீங்கன்னா சுத்த முடியாம அழுக்கு போகவே போகாது. அப்புறம் நீங்க யூஸ் பண்ற வாஷிங் பவுடரோட இந்த பொருட்கள்லாம் கலந்து வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா குழந்தைகளோட யூனிஃபார்ம் இதெல்லாம் துவைக்கும் போது நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். இப்ப நீங்க எந்த பிராண்ட் வாஷிங் பவுடர்னாலும் எடுத்துக்கோங்க. நான் சொல்ற ரேஷியோட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5 ஸ்பூன் வாஷிங் பவுடர் எடுத்தீங்கன்னா அது கூட 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, நம்ம சமையலுக்கு பயன்படுத்துற பேக்கிங் சோடா, வெள்ளை துணிகள்லாம் இந்த மாதிரி துவைக்கும் போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். படிகாரம்னு நமக்கு கடைகள்ல கிடைக்கும். படிகாரம் ரொம்ப சீப்பா கிடைக்கும். இந்த படிகாரத்தை நல்லா பொடி பண்ணி வச்சிருக்கேன். இது கூட கலந்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு கலந்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு படிகாரம் கிடைக்கலன்னா கல் உப்பு இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கல் உப்பு இல்லைன்னா தூள் உப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இத நீங்க வாஷிங் மிஷின்ல போட்டு துவைக்கும் போது அழுக்குகள் நல்லா போய் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். நாம குளிக்கிறதுக்கு சோப் பயன்படுத்துவோம். சோப்பு போட்டுட்டு நம்மளுக்கு சில சமயம் அழுக்கு போகிறதுக்கு ஆன்லைன்ல கிடைக்கிற ஸ்க்ரப் ஏதாச்சும் யூஸ் பண்ணி தேய்ப்போம். அதுக்கு ரொம்ப ஈஸியா இந்த மாதிரி நெட் பேக் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்குள்ளார இத போட்டு யூஸ் பண்ணீங்கன்னா சோப்பு கை நழுவியும் போகாது. இப்படியே நம்மளுக்கு தேய்க்கும் போது சோப்பும் அதிகம் வீணாகாது. நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கும் எளிதாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம இந்த மாதிரி வைப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி இந்த வைப்ஸ எடுத்து நல்லா வெளியில எல்லாம் டிராவல் பண்ணும்போது எடுத்து யூஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி இப்படி வச்சுக்குவோம். இதை இப்படி வைக்காம அப்சைட் டவுன்ல வச்சீங்கன்னா இந்த வைப்ஸ் ரொம்ப நாள் ட்ரை ஆகாம நம்மளுக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஏதுவா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். நம்ம வீட்டுல மொபைல் ஸ்டாண்டு ஒண்ணுதான் இருக்கும். இல்லாட்டி யாராச்சும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ட்ரைபேட் உடஞ்சிருச்சு அப்படிங்கும் போது நம்ம இந்த ஒரு தண்ணி பாட்டிலே ஒரு மொபைல் ஸ்டாண்டை யூஸ் பண்ணலாம். எடுத்துக்கிட்டு ஒரு பக்கம் இத போட்டு இன்னொரு பக்கம் இந்த மொபைலோட இப்படி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு நல்ல மொபைல் ஸ்டாண்டா இது நம்மளுக்கு யூஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்களேன். நாம சில நேரம் கைகள்ல போட்டிருக்க இந்த மாதிரி வளையல்
பெண்ட் ஆகி அதோட ஷேப்பு வேற மாதிரி ஆயிடும். அப்ப நம்ம வேற எதையாச்சும் வச்சு போடும்போது கோல்டு வந்து டேமேஜ் ஆகும். அதுக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி அது எவ்வளவு தூரம் போகுதோ அந்த அளவுக்கு விட்டு மெதுவா இப்படி ரொட்டேட் பண்ணி எடுத்தீங்கன்னா அதோட ஒரிஜினல் ஷேப் ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும். இப்ப பாருங்க இது எப்படி இருக்கு, இது ஒரு ஓவல் ஷேப்பா இருக்கு பாருங்க. எதையும் வச்சு தட்டெல்லாம் கூடாது, நல்லா தரையில வச்சு நல்லா மெதுவா உருட்டி கொடுத்தீங்கன்னா அதோட பழைய ஷேப்புக்கு வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்களேன்.